சேர்ந்தவர்களுக்கும் சுற்றுலா தரக்கூடிய பொருளாதாரத்தை தான் செய்ய இந்த வாசல் இல்லாத உள்ளவர்த்தாலும் அது ஹராமாக பற்றி நாயகம் சொன்னதாக இஸ்லாம் நாட்டிலே பார்க்கும் உலகத்துல எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. பிற சமயத்தில் கூட பார்க்க முடியாது. பிற சமயத்தில் பிற மதத்தில் தோன்றப்பட்ட அந்த கொள்கைகள் அந்த மத ஒன்றுகள் எல்லாம் காரணங்களால் தோற்றுவிக்கப்பட்டது. இஸ்லாம் மட்டும்தான் அல்லாஹ்வால் உருவாக்கப்பட்டது, கொடுக்கப்பட்டது. மற்ற மதங்களில் சில தவறுகள் அது கண்டு காணாமல் விட்டு விடுவார்கள், அது பேசிவிட மாட்டார்கள், அது அவமானம் என்று நினைக்க மாட்டார்கள். காரணம் அவர்கள் அவையெல்லாம் காரணங்கள் தோன்றிவிக்கப்பட்டது. இஸ்லாம் மட்டும்தான் அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்டது. அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்டதுனால்தான் இந்த சின்ன தவறு செஞ்சா கூட இதுக்கு இந்த தண்டனை அப்படின்னு இஸ்லாமிய சரியத்தில் ஒரு சொல்லி அல்லாஹ்வால் தோன்றிவிக்கப்பட்ட இந்த மார்க்கத்தில் யார் எந்த அதிகாரம் இருந்தாலும் சரி, அவர் கோபத்தை பார்த்தாலும் சரி, பூசையை பார்த்தாலும் சரி, தவறு என்று அவர் செய்தால் அந்த தவறுக்கு இஸ்லாமிய சரியத்தின்படி என்ன தண்டனை கொடுக்க வேண்டுமா அதை கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். நீங்க அரண்மனை சுற்றி நடக்கிற சில அநியாய ஆச்சாரங்களுக்கு ஒரு சாதாரண பாமர முஸ்லிமான எந்த தண்டனையும் கொடுக்க முடியாது அல்லாஹ் ஒருவரை தவிர. அவன் நினைச்சுக்கிட்டான், நான் மதுவை உடைக்கிறேன், தடை செய்யப்பட்ட அந்த மதுவை நான் ஹலாலாக்குறேன், ஜினாவை ஹலாலாக்குறேன், சீக்கு பெற்று சூது விளையாடுற ஹலாலாக்குறேன் என்று அவனுடைய அந்த மன்னர் சல்மான் அவன் என்ன செய்கிறார்? எல்லாவற்றையும் கலந்து விடுகிறார். என்னை எவன் எடுத்து கேள்வி கேட்டு நான் அதிகாரத்தில் இருக்கிறேன், உன்னை விட பெரும் அதிகாரத்தில் இருப்பவன் அல்ல. உன்னை உனக்கு தீர்க்கத்தில் உள்ளவர்கள் தட்டி கேட்டாலும் உன்னை படைத்தவன் கண்டிப்பாக உன்னை கண்டிப்பாக கேள்வி கேட்பான். அப்படி நான் மறுமையை கேட்பதற்கு தாமதமானாலும் இந்த வாழும் உலகத்தில் அதற்கான தண்டனையுடைய அடையாளத்தை எல்லாம் ஏற்படுத்துவார். மக்களா நகரில் எண்ணிக்காக 9 பேர் பிரவாசம் பார்க்கிறோம். 21ஆம் நூற்றாண்டுல அந்த அறிவு வர வேணும், சொன்ன உலகத்தில் எங்கு வேண்டுமானாலும் கூட்டங்கள் கூட நாம் போகலாம். அவங்க எங்குமே குறையாது. எப்பவுமே அந்த கர்மாவை தவா செஞ்சுட்டே இருப்பாங்க, சபான் தவா சரி செஞ்சுட்டே இருப்பாங்க. குர்ஆன் சொல்லி ஒரு அறிவு தெரியாத திரும்பி வந்தது, சபான் தவா சரி செய்ய முடியல, தவா செய்ய முடியும். கூட்டமாக பார்த்த ஒரு பைத்தந்தாவை 1-2 வேலைகளுக்கு பெருந்த காலம் முன்னால் அரசு பதவிகளுக்கு மறந்து விட்டு அது ஒரு தண்டனை என்பது தெரியாமல் இன்னும் தவறுகளை துணிச்சலாக துணியே செய்யக்கூடிய சமீபத்தில் சொல்லப்பட்ட சட்டத்தை தகவக்கூடிய தவறு செய்யக்கூடிய அதிகாரத்தை உலகத்தில் எந்த கூட்டமும் அல்ல இல்லை. சரியத்தின் சட்டத்தை உடைத்தால் தகர்த்தால் கண்டிப்பாக அல்லாஹ் கண்டிப்பான பிறகுதான் 2 செல்வதற்கு முன்பதாக அது ஜித்தாவுடைய மலை அது ஒரு பக்கம் போட மாட்டோம், ஜித்தான் போடுவாங்க. ஜித்தாவுடைய மலை ஒட்டுமொத்த நகரத்தையும் மூழ்கடிக்க செய்தது. மழை பெய்யும், நகர தூக்கி ஒரு மழை சொன்னால் இது அருள் அல்ல, இது அகால் என்பதை நம்மை அவர்கள் கண்டிப்பாக கொண்டு கொள்ள வேண்டும். அஹ்மது ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்டார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குகிறார்கள், உங்களில் நான் எதை கண்டு பயப்படுகிறது தெரியுமா? பெரிய பெரிய பாவங்கள் நீங்கள் செய்வதை கண்டு நான் அச்சப்படவில்லை, சிறிய சிறிய பாவங்களை கண்டு நான் கவலைப்படுவதை அச்சப்படவில்லை. ரசூலுல்லாஹி சஹாபாக்கள் கேட்டாங்க, சிறிய பாவங்கள் என்றால் இல்லை யாரு சொல்லுவாங்க? ரசூலுல்லாஹி சொன்னாங்க, அதுதான் மறைமுகமாக இல்லை வைத்து அப்படின்னாங்க. அதுதான் அல்லாஹ்வுக்கு செய்யாம முகஸ்துதிக்காக செய்ய வேண்டிய அமல் என்றார். அல்லாஹ்வுக்கு வரும், யார் தாண்டி வரும்? அல்லாஹ் தாண்டி வரும். இதுல நாம செய்ய அமல் என்று கல்பம் கொடுக்கிறோம், சோதனை காரணம் தேவையில்லையே. சாதாரணமாக எப்போதும் போல நம்ம பொருள் நம்ம திட்டு நம்ம எல்லாமே அல்லாஹ்வுக்காக அமைச்சுக்கொள்ளும். பக்கத்தில் இருக்கிறவங்க என்னை பார்க்க வேண்டும், அவர் உள்ளத்தில் என்னை பற்றி இவர் ஒரு சுல்தான் சைத்தான் அல்லாஹ் முடியும். பக்கத்தில் இருக்கிறவர் தன்னை சுல்தான் என்று நினைக்கும் சின்ன சின்ன அமல்களில் மறைமுகமான முகஸ்துதிகள், மறைமுகமான ஷிர்க்குகள், இதை கொண்டு நான் உங்களிடத்தில் பயப்படுகிறேன் என்றார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.